ஒரு ஆற்றில் ஒரு குட்டி தவளைக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை மற்ற தவளைகள்கிட்டலாம் சொல்லுது. அப்போ அதுகள்லாம் கேட்டுட்டு, அச்சச்சோ இதெல்லாம் வேண்டாத ஆசை அப்படின்னு சொல்லுதுங்க. அது என்ன தான் சொன்னிச்சு தெரியுமா? அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறை மேலே ஏறணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆசை. ஆனால் அதுக்கு சொல்லுதுங்க, வேண்டாம் வேண்டாம் இது வழுக்கும், இந்த பாறை மேலே ஏறாத அப்படின்னு மற்ற தவளைகள்லாம் அட்வைஸ் பண்ணுதுங்க. ஆனாலும் அது என்ன பண்ணுது, முயற்சி பண்ணி வேக வேகமாக அந்த உச்சை அடைஞ்சு ஏறி நிற்குது. இதை பார்த்து அதுகள்லாம் மற்ற தவளைகள்லாம் ஆச்சரியப்படுதுங்க, எப்படி இது இப்படி இந்த பாறையில் ஏறிச்சு அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் குட்டி தவளைக்கு காது கேட்காது, அதனால தான் நீங்கள் எல்லாரும் உற்சாகப்படுத்துறீங்கன்னு அது நினச்சிட்டு அது வேகமாக உச்சை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. ஆமாம், இந்த தவளைகள் மாதிரி தான் நம் வாழ்க்கையிலும் நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் உங்களால் முடியாது, இது கஷ்டம் என்று எதிர்மறையாக பேசுவாங்க. அந்த நேரத்தில் அந்த தவளையை போல் காது கேட்காதது போல் இருந்து விடலாம். நமது உழைப்பும் நமது தன்னம்பிக்கையுமே நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும். வாழ்க்கை நிற்கட்டும்.